தனுசு ராசிக்கு சித்திரை மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். தனுசு ராசியை பொறுத்தவரை ராசிநாதனான குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து ராசியையே பார்வை செய்வதால் கண்டிப்பாக அவர்களுக்கு இந்த மாதம் எல்லாமே நல்ல பலன்களை தான் கொடுக்கும். ராசியாதிபதியோட பார்வை ராசிக்கே கிடைக்கிறதுங்கிறது பொதுவாக நல்லது. அதுவும் குருவோட பார்வை கிடைக்கிறது அதை விட சிறப்புங்கிறதுனால தனுசு ராசிக்காரர்கள் எவ்வளவு நெருக்கடிகளில் இருந்தாலும் எவ்வளவு மன உளைச்சல்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி அவர்கள் எல்லாத்தையும் வென்றுட்டு மேலே வருவாங்கங்கிறதுக்கு இந்த குருவோட பார்வை ஒரு சாட்சியமாக நம்ம வச்சுக்கலாம். அடுத்து பார்க்கும்போது ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகு இருக்குது. ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பார்த்திங்கன்னா மனதுக்குள்ளே ஏதாவது ஒன்று செய்யணுங்கிற மாதிரி ஒரு இதை தூண்டிக்கிட்டே இருக்கும், ஒரு ஆவலை தூண்டிக்கிட்டே இருக்கும். புதுசாக ஒரு முயற்சி எடுக்கணும், அவன் அதில் சக்ஸஸ் ஆகிறான், இவன் இதில் சக்ஸஸ் ஆகிறான், நாம் பாட்டுக்கு தனியாக வீட்டிலையே இருக்கோமே, ஏதாவது ஒரு பிஸ்னஸை பண்ணிக்கின்னு மேலே வந்துடணுங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். என்ன பிஸ்னஸ் பண்ணலாம், ஏன்னா அது முயற்சி ஸ்தானத்தில் தைரிய ஸ்தானத்தில் ராகு இருக்கிறது ஒரு பெரிய பலம் தானே. அதனால் சிந்தனைகள் நிறைய ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கும். அதற்கு குருவோட பார்வையும் கிடைக்கிறதுனால நீங்கள் 10 விஷயத்தை சிந்திச்சிங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு கை கொடுக்குங்கிறதுனால 3ஆம் இடத்து ராகு தைரியத்தையும் கொடுக்கும், புதிய முயற்சிகளுக்கு ஊக்கத்தையும் கொடுக்கும். நீங்கள் செயல்படுத்தும் போது அதில் ஒரு சில வெற்றியையும் கொடுக்குங்கிறதுனால நம்பிக்கையோட சித்திரை மாதத்தை நீங்கள் எதிர்கொள்ளலாம். அடுத்து 4ஆம் இடத்தில் 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம். இந்த சுகஸ்தானத்தில் போய் செவ்வாய், சனி, புதன் இந்த 3ம் சேர்ந்து அமர்ந்திருப்பது ஒரு வகையில் நமக்கு மைனஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ராசிக்கு 12க்கும் 5க்கும் உரிய கிரகமான செவ்வாய் 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கு. அப்போ சிந்தனையில் மனசுக்குள்ளே என்னென்ன தோணுதோ அதுக்கெல்லாம் எகெயின்ஸ்டாக நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். 12ஆம் இடம்ங்கிறது அயன சயன சுகஸ்தானம். அந்த இடத்துக்கு உரிய கிரகமான செவ்வாய் 4ஆம் இடத்துல உட்கார்றது நல்லதுன்னா கூட சனியோடு சேர்ந்து உட்கார்றதுனால நிம்மதியாக தூங்குற மாதிரி ஒரு எண்ணம் இருக்காது. பிள்ளைகளை பற்றி எதிர்காலத்தில் ஒரு கவலை இருக்கும். திருமணம் ஆகாதவர்கள் நமக்கு காதலில் இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்க, காதல் கைகூட மாட்டுது, பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கவலையும், பிரேக்கப் ஆகிடுமோங்கிற ஒரு அச்சமும் அவர்கள் மனதுக்குள்ளே எழுந்துக்கிட்டு இருக்கும். இது எல்லாம் தற்காலிகம்தான், அதனால் கவலைப்பட வேணாம். அடுத்து ராசிக்கு 7க்கும் 10க்கும் உடைய கிரகமான புதன் நீச்சம் பெற்று ராசிக்கு 4ஆம் இடத்துல உட்கார்றதுனால வாழ்க்கை துணை விஷயத்தில் கொஞ்சம் மனக்கவலை இருக்கும். அவர்களுக்கு உடல்நிலையில் சின்ன பாதிப்பு இருக்கும். அடுத்தது வேலை செய்கிற இடத்துல இந்த வேலையை நம்மளால் கண்டினியூ பண்ண முடியுமா, தொடர்ச்சியாக கிடைக்குமா, அல்லது வேலையை விட்டு நிறுத்திடுவாங்களா, இப்படிங்கிற மாதிரி பயம்லாம் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் தற்காலிகமானது தான். இந்த கிரகங்கள்லாம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு சனியை விட்டு விலக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த சிக்கல்லேருந்து முடிவுக்கு வர முடியும். அதனால் தைரியமாக இருக்கணும். சித்திரை மாதத்தை பொறுத்த வரைக்கும் 2 விதமான பலன்கள் எல்லாருக்குமே நடக்கும். ஒரு பக்கம் மனசுக்குள்ளே தேவையில்லாத குழப்பமும் இனம் புரியாத பயமும் இருக்கும். இன்னொரு பக்கம் தேவையே இல்லாமல் நம்ம நினைக்காத எதிர்பார்க்காத இடத்துலேருந்து பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். சித்திரை மாதத்தை பொறுத்தவரையும் எல்லா ராசிகளுக்கும் ஏதாவது ஒரு மனதை குழப்புற அளவுக்கு மனசுக்குள்ள அச்சத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் எதிர்பாராத வகையில் தனவரவும் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். இது எல்லா ராசிகளுக்கும் பொது தான். ஏன்னா செவ்வாய், புதன், சனி ஒரு ராசியில் சேர்ந்து இருக்கிறது எல்லா ராசிகளுக்கும் ஒரு வகையில் நெருக்கடியை கொடுக்கும். இன்னொரு பக்கம் சுக்கிரனுக்கு சனி பார்வை கிடைக்கிறதுனால எல்லா ராசிகளுக்கும் ஏதாவது ஒரு வகையில் பண வருவாயும் கொடுத்துருங்கிறதுனால இது 2த்தையும் சமன் செய்து பார்த்துக்கணும், சீர்தூக்கி பார்க்கணுங்கிறாங்கல்ல. சமமாக பார்க்குற மனநிலையில் வந்துட்டோம்னா நமக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. அடுத்து ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன் வருகிறது. பொதுவாக சூரியன் 5ஆம் இடத்துல வரும்போது மனசுக்குள்ளே ஒரு படபடப்பு இருக்கும். பாக்கியஸ்தானத்துக்குரிய கிரகம் பஞ்சமஸ்தானத்தில் உட்காரும்போது தனுசு ராசியை சேர்ந்த பலர் புகழ் பெறுவார்கள். இதுக்கு பேரே பிரபல யோகம்னு பேர். 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் சம்மந்தப்பட்டாலும் 9ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல சம்மந்தப்பட்டாலும் அவர்களுக்கு அது ஒரு புகழையும் வெற்றி வாய்ப்பையும் கொடுக்கும். இது தேர்தல் நேரங்கிறதுனால யார் யாருக்கு எப்படி வாய்ப்பு கிடைக்குதுங்கிறத நம்மளால் பார்க்க முடியாது. கண்டிப்பாக பிரபலம், ஜெயித்தாலும் சரி தோத்தாலும் சரி, பிரபலம்ங்கிறது 2த்துக்கும் உண்டு தானே. வரலாற்றை பொறுத்த வரைக்கும் வெற்றி அடைந்தவனோட பேரும் பேசப்படும், தோல்வி அடைந்தவன் பேரும் பேசப்படும். ஆனால் வேடிக்கை பார்த்தவனோட பேரை பேசப்படாதுல்ல. அதனால் தேர்தலில் வெற்றி அடைவர்களும் இருப்பாங்க, தோல்வி அடைபவர்களும் இருப்பாங்க. ஆனாலும் ஏதாவது ஒரு வகையில் அவர்கள் தனுசு ராசிக்காரர்களில் பெரும்பாலானவர்கள் இந்த காலகட்டத்தில் புகழடைவார்கள். ஏன்னா 5ஆம் அதிபதி 9ல் வரும்போது மனசில் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செயல்படுத்தணும்னு நினைப்பாங்க. அதில் பல பேருக்கு வெற்றி கிடைக்கலாம், சில பேருக்கு தோல்வி கிடைக்கலாம். சித்திரை மாதத்தை பொறுத்தவரை தனுசு ராசிக்கு ஒரு பிரபல யோகம் அமையக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்கிறது மட்டும்தான் அவங்களுடைய கணக்கு. அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சுக்கிரன். ராசிக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது ரொம்ப சிறப்பு.
இந்த சுக்கிரனை பொறுத்தவரை 6, 8, 12ஆம் இடத்துல இருந்தால் எந்த ராசியாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். இது 6ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்றதுனால பார்த்தீங்கன்னா ஆடை அணிகலன் சேர்க்கை அதிகமாக இருக்கும். இன்னொரு பக்கம் பணவரவையும் அதிகப்படுத்தி கொடுக்கும். இந்த சுக்கிரனுக்கு சனியோட 3ஆம் பார்வை கிடைக்கிறது ரொம்ப சிறப்பு இல்லையா? தனுசு ராசியை பொறுத்தவரை சுக்கிரன் 6ஆம் வீட்டுக்கும் உரியவர், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 11ஆம் வீட்டுக்கு உரியவர். அப்போ வீட்டுக்கு ஏதாவது ஒரு பொருள் சேர்ந்தால் பின்னாடியே இன்னும் பல பொருட்கள் சேரும். வீட்டுக்கு ஏதாவது ஒரு நகை சேர்ந்ததுன்னா பின்னாடியே இன்னும் பல நகைகள் உருவாகும். ஏன்னா சனியோட பார்வை சுக்கிரனுக்கு கிடைக்கும் போது போட்டி போட்டுக்கொண்டு பொருளாதார வரவுகள் நமக்கு கிடைக்கும். 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும்போது இது இன்னும் பல மடங்காக கிடைக்கும். அதனால் ஒரு பக்கம் மன உளைச்சல், உடல் உபாதைகள் இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பாராத இடத்துல தான் பண வருவாயை நமக்கு சேர்ந்துகிட்டு இருக்குங்கிறதுனால 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனும் அதை பார்க்கும் சனியும் தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் அள்ளி கொடுக்குங்கிறத மறந்துடக்கூடாது. அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது ராசிக்கு 9ஆம் இடத்தில் கேது இருக்குது. பொதுவாக ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது நல்ல பலன்களை கொடுக்காது. 9ஆம் இடம்ங்கிறது பாக்கியஸ்தானம் சொல்லுவோம் இல்லையா? அடிப்படை தேவைகள், உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இது 3ம் அமைந்திருந்தால் கூட அதை உரிய முறையில் பயன்படுத்திக்க முடியாத சில சூழல்கள் நமக்கு அமையும். வேலை கெட்ட நேரத்தில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அவசரப்பட்டு ஆசையாக ஒரு இடத்துக்கு கிளம்புறப்ப தான் வேறு ஒரு வேலை நமக்கு அவசரமாக குறுக்கிட்டு அதை தடுத்து நிறுத்தும். இந்த மாதிரி சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருக்கும். அடுத்து பார்க்கும்போது தந்தை வயசானவர்கள் இருந்தாங்கன்னா அவருக்கு உடல்நிலை சின்ன சின்ன பாதிப்புகள்லாம் ஏற்படும் இல்லையா? இது போன்ற சில விஷயங்கள்னால மன உளைச்சல் அப்பப்போ இருந்தால் கூட இதையெல்லாம் கடந்து வரலாம். 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவோட கெடு பலன்களை குறைப்பதற்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் விநாயகர் கோயிலுக்கு சென்று இந்த சூரிய தங்க ஒன்று உடைச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய நெருக்கடிகள் சற்று குறைவாக இருக்கும். பொதுவாக சித்திரை மாதம் அப்படின்னு பார்க்கும்போது தனுசு ராசிக்கு ஒரு சின்ன சின்ன நெருக்கடிகள் ஒரு பக்கம் இருந்தால் கூட இதையும் தாண்டி மன தைரியமும் பணவரவும் அதிகமாக இருக்குங்கிறதுனால பெரிய அளவுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த நல்ல பலன்கள்லாம் உங்களுக்கு முழுமையாக கிடைப்பதற்கும் நெருக்கடியான பலன்கள் குறைவதற்கும் வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமை அன்று முனீஸ்வரன் கோயிலுக்கு சென்று வழிபடுவது தனுசு ராசிக்கு நல்ல பலனை கொடுக்கும். என்ன நேயர்களே, தனுசு ராசிக்கு சித்திரை மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். மகர ராசிக்கு சித்திரை மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.